بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை, மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் பெரும் கிருபையினால் இன்னும் ஒரு சில வாரங்களில் புனிதமிக்க ஒரு மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு மாதத்திலும் அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் அவனது நெருக்கத்தையும் பெறுவதற்காக நமக்கு பல்வேறு விதமான வணக்க வழிபாடுகளை அமைத்து தந்திருக்கிறான். அந்த வணக்க வழிபாடுகளில் ஒன்றுதான் குர்பானி அல்லது உதுஹியா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு வணக்க வழிபாடு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உதுஹியா என்பது இஸ்திலாஹ் புழக்கத்திலே அல்லாஹ் நமக்கு அனுமதித்திருக்கக்கூடிய பஹீமத்துல் அன்ஆம். பஹீமத்துல் அன்ஆம் என்று சொன்னால் கால்நடைகள். கால்நடைகள்ல எதெல்லாம் வரும்? அறுக்கக்கூடிய, அறுத்து உண்ணக்கூடிய கால்நடைகள்ல ஆடு, மாடு, ஒட்டகம், இதுதான் பஹீமத்துல் அன்ஆம் என்ற அந்த தலைப்பின் கீழ் வரக்கூடிய விஷயங்கள். இந்த பஹீமத்துல் அன்ஆம் கால்நடைகளை அல்லாஹு தஆலா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எப்படி வழிகாட்டி இருக்கிறார்கள் என்று சொன்னால், துல்ஹஜ் மாதம் 10ஆம் நாளன்று
துல்ஹஜ் 10ஆம் நாளன்று தொழுகைக்கு பிறகு அந்த தொழுகை முடிவடைந்ததிலிருந்து ஐயாமு தஷ்ரீக் என்று அழைக்கப்படுகின்ற பிறை 11, 12, 13 மக்ரிப் வரை இந்த கால்நடைகளை நாம் அறுத்து பலியிடலாம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த உதுஹியா என்கின்ற இந்த வணக்க வழிபாடு இது மார்க்கத்தின் மிக முக்கியமான ஒரு அடையாளமாக பார்க்கப்படுகிறது. மார்க்கத்தின் மிக முக்கியமான சின்னமாக பார்க்கப்படுகிறது. இமாம் ஷவுகானி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, லா ஹிலாஃப ஃபீ மஷ்ரூஇய்யத்தில் உதுஹியா. இந்த உதுஹியா என்பது நம்முடைய ஷரீஅத் அனுமதித்திருக்கக்கூடிய ஒரு வணக்க வழிபாடு என்பதில் யாருக்கும் எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. இந்த உதுஹியா அல்லாஹ்வின் பக்கம் நம்மை நெருக்கி வைக்கக்கூடிய ஒரு மகத்தான இபாதத்தாக வணக்க வழிபாடாக பார்க்கப்படுகிறது. இது சுன்னத்தை முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னாவாகவும் பார்க்கப்படுகிறது. சுன்னத்தை முஅக்கதான்னா என்ன அர்த்தம்? வலியுறுத்தப்பட்ட சுன்னாவாக இது பார்க்கப்படுகிறது. இந்த உதுஹியாவுடைய தலைப்புல இரண்டாவதாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உதுஹியாவுடைய நோக்கம் என்ன? இந்த உதுஹியா குர்பானி என்கின்ற வணக்க வழிபாட்டின் மூலமாக அல்லாஹ் நம்மிடமிருந்து எதை எதிர்பார்க்கின்றான்? முதலாவது விஷயம், ஷுக்ருல்லாஹி தஆலா அலா நிஅமத்தில் ஹயாத். இந்த உலகத்திலே வாழுகின்ற நாம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய எத்தனையோ நிஅமத்துகளை அனுபவிக்கின்றோம் இல்லையா? அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய எத்தனையோ நிஅமத்துகள், அருட்கொடைகளை இந்த உலகத்திலே நாம் அனுபவித்து வருகின்றோம். அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த உதுஹியாவை நாம் என்ன செய்கின்றோம்? நிறைவேற்றுகின்றோம். இரண்டாவது, இஹ்யாஉ சுன்னத்தி இப்ராஹிம் அல் கலீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹீன அமரஹு அல்லாஹு அஸ்ஸ வஜல். அல்லாஹு தஆலா தன்னுடைய கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்டான், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்க வேண்டும் என்று. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அறுப்பதற்கு என்ன செய்து விட்டார்கள்? துணிந்து விட்டார்கள். அப்ப அறுக்க முற்படும் போது அல்லாஹு தஆலா அதற்கு பகரமாக ஒரு ஆட்டை வழங்கி அதை அறுத்து பலியிடுமாறு என்ன செய்கின்றான்? கட்டளையிடுகின்றான். தன்னுடைய மகனையே அல்லாஹ்வின் கட்டளைக்கு இணங்க அறுத்து பலியிடுவதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துணிந்தார்கள். அப்ப இந்த வரலாறு, இந்த நிகழ்வு நமக்கு எப்படியான ஒரு பாடத்தை, படிப்பினையை தருகிறது என்று சொன்னால், அல்லாஹுடைய கட்டளைக்கு முழுக்க முழுக்க நாம் கட்டுப்பட வேண்டும். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலா கனவிலே அறுத்து பலியிட வேண்டும் என்று சொன்னபோது, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா, உன்னை அறுத்து பலியிடுவதாக நான் கனவு காண்கின்றேன், நீ என்ன அபிப்பிராயப்படுகின்றாய், என்ன கருதுகிறாய் என்று கேட்கும்போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? இஃஅல் மா துஅமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். அல்லாஹ் உங்களுக்கு என்ன கட்டளையிட்டானோ அதை நிறைவேற்றுங்கள், பொறுமையாளர்களில் ஒருவராக என்னை நீங்கள் காண்பீர்கள் என்று சொன்னார்கள். அப்ப இது நமக்கு எப்படியான ஒரு பாடத்தை, படிப்பினையை தருகிறது என்று சொன்னால், அல்லாஹுடைய கட்டளைக்கு அந்த இரண்டு நபிமார்களும் எப்படி கட்டுப்பட்டார்களோ அதுபோன்று அல்லாஹுடைய கட்டளைக்கு, அல்லாஹுடைய தூதரின் கட்டளைக்கு நாம் செவிசாய்க்க வேண்டும், கட்டுப்பட வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய உன்னதமான பாடத்தை, படிப்பினையை அல்லாஹு தஆலா இந்த நிகழ்வின் மூலம் நமக்கு தருகின்றான். அந்த கட்டளையை நிறைவேற்றுவதில் இரண்டு நபிமார்களும் எப்படிப்பட்ட உச்சகட்ட பொறுமையை மேற்கொண்டார்களோ
அதுபோன்று அல்லாஹுக்கு கட்டுப்படுவதில், அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்படுவதில் நாம் சந்திக்கக்கூடிய இடர்பாடுகள், இன்னல்களை பொறுமையோடு சகித்துக் கொள்ள வேண்டும் என்ற மிகப்பெரிய பாடத்தை, படிப்பினையை இதன் மூலம் அல்லாஹு தஆலா நமக்கு தருகின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த வசனங்களை எல்லாம் திருமறை குர்ஆன்ல சொல்றான் பாருங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நீண்ட நெடிய காலத்திற்கு பிறகுதான் அல்லாஹ் குழந்தை செல்வத்தை கொடுக்கின்றார். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், இறைவா எனக்கு சாலிஹான ஒரு சந்ததியை நீ எனக்கு வழங்குவாயாக. எப்படி துஆ செய்றாங்க? எப்படி துஆ செய்றாங்க? ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். குழந்தை இல்லாதவர்கள், குழந்தை வாக்கியம் இல்லாதவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய, அல்லாஹுடைய அருட்கொடையில் அவநம்பிக்கை இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய முக்கியமான ஒரு பிரார்த்தனை இந்த பிரார்த்தனை. ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், குழந்தையை எனக்கு தா என்று கேட்கவில்லை. ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், இறைவா சாலிஹான ஒரு சந்ததியை நீ எனக்கு வழங்குவாயாக. அதிலேயே எல்லாம் அடங்கிவிட்டது. அந்த சாலிஹான சந்ததி மார்க்கத்திற்கும் சமூகத்திற்கும் சேவையாற்றக்கூடிய பிள்ளையாக உருவாகுவான், பெற்றோர்களுக்கு கண்குளிர்ச்சியான பிள்ளையாக உருவாகுவான். இப்படி எல்லா அர்த்தங்களையும் உள்ளடக்கிய ஒரு துஆ தான் ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், இறைவா எனக்கு சாலிஹான ஒரு சந்ததியை நீ தருவாயாக துஆ செய்றாங்க. அல்லாஹு தஆலா அந்த பிரார்த்தனைக்கு பதிலளிக்கின்றான். ஃபபஷ்ஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம், அவர்களுக்கு நாம் குழந்தையை கொண்டு சுப செய்தி சொன்னோம் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இதுல நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம், படிப்பினை என்னன்னா, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலே யாரும் நிராசை அடைந்து விடக் கூடாது. ஒரு முறை பிரார்த்தனை செய்து விட்டேன், இருமுறை பிரார்த்தனை செய்து விட்டேன் என்று நிராசை அடையக்கூடாது. தொடர்ச்சியாக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீண்ட நெடிய காலம் பிள்ளைகள் இல்லாமல் இருந்தது. அவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலே, அல்லாஹ்வுடைய அருளிலே அவர்கள் நிராசை அடையவில்லை. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பிள்ளையை கொடுக்கின்றான். ஃபலம்மா பலக மஅஹு ஸஅய قال يا بني إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا ترى قال يا أبتي افعل ما تؤمر ستجدني إن شاء الله من الصابرين. ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் நடக்கக்கூடிய உரையாடலை அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். என் அருமை மகனே, என் அருமை மகனே, மார்க்க சட்டங்களை நமது பிள்ளைகளுக்கு போதிக்கும் போது எந்த ஒரு உஸ்லூபை, எந்த ஒரு வழிமுறையை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கு இதில் ஒரு பாடம், படிப்பினை இருக்கிறது. எப்படி கூப்பிடுறாங்க? யா புனைய, என் அருமை மகனே, உன்னை அறுப்பதாக நான் கனவிலே கண்டேன், உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? மகன் சொல்கின்றார், யா அபதி. இதான் தந்தைக்கும் மகனுக்குமான ஒரு உரையாடல். யா அபதி, என் அருமை தந்தையே, இஃப்அல் மா துஅமர், உங்களுக்கு அல்லாஹ் எதை கட்டளையிட்டானோ அதை நீங்கள் செய்யுங்கள். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், பொறுமையாளர்களில் ஒருவராக என்னை நீங்கள் காண்பீர்கள். ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு லில் ஜபீன், அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆயத்தமாகி விட்டார்கள். அவர்களை முகம் குப்புற படுக்க வைக்கின்றார்கள், அறுப்பதற்கு துணிந்து விட்டார்கள். வனாதைனாஹு ஐயா இப்ராஹிம், அல்லாஹ் தஆலா அழைக்கின்றான், இப்ராஹிமே, கத் சத்தக்த ருயா, கனவை நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள். கதாலிக நஜிஸில் முஹ்சினீன், நன்மை செய்பவர்களுக்கு இப்படித்தான் நாம் கூலி வழங்குகின்றோம். இன்ன ஹாதா லஹுவல் பலாஉல் முபீன், இது மிகப்பெரிய சோதனை. யோசித்து பாருங்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா என்னென்ன சோதனைகளை எல்லாம் கொடுத்தானோ எல்லாவற்றிலும் அவர்கள் வெற்றி அடைந்தார்கள். யோசிச்சு பாருங்க, நீண்ட நெடிய காலம் பிள்ளை இல்லாமல்
நடக்கக்கூடிய பருவத்திலே ஒரு அந்த பிள்ளையை அழைத்து உன்னை அறுத்து பலியிடப் போகிறேன் என்று சொல்லும் போது யோசிச்சு பாருங்க, எப்படியான ஒரு கட்டம், எப்படியான ஒரு நிலைமை, எப்படியான ஒரு பாச போராட்டம் அங்கே நடந்திருக்கும். அவங்க சொன்னாங்க, இன்ன ஹாதா லஹுவல் பலாஉல் முபீன், இது மகத்தான ஒரு சோதனை. வஃபதைனாஹு பிذبஹின் அதீம், அல்லாஹ் தஆலா அதற்கு பகரமாக ஒரு பலிப்பிராணியை என்ன செய்கின்றான், வழங்குகின்றான். வதரக்னா அலைஹி ஃபில் ஆகரீன், மற்றவர்களுக்கு அதை ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக ஆக்குகின்றான். சலாமுன் அலா இப்ராஹீம், இப்ராஹீமே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். கதாலிக நஜிஸில் முஹ்ஸினீன், இப்படித்தான் நன்மை செய்பவர்களுக்கு நாம் கூலி வழங்குகின்றோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இன்னஹு மின் இபாதினல் முஃமினீன், நிச்சயமாக அவர் முஃமினான அடியார்களில் ஒருவராக இருந்தார் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்ப இதுல அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய தூதருக்காக, மார்க்கத்திற்காக நான் கட்டுப்படுவேன், அந்த கட்டுப்படுதலில் நான் எதிர்கொள்ளக்கூடிய இன்னல்களை பொறுமையோடு சகித்துக் கொள்வேன் என்ற ஒரு பாடத்தை, படிப்பினையை இந்த உத்ஹிய்யாவின் மூலம், குர்பானியின் மூலமாக நாம் பெறுகின்றோம். மூன்றாவது, எந்த ஒரு வணக்க வழிபாட்டையும் எடுத்துக்கொள்ளுங்கள், முஸ்லிம்கள், இஸ்லாமியர்கள் கடைபிடிக்கக்கூடிய வணக்க வழிபாடுகள் யாருக்கும் தொல்லை தரக்கூடியதாக இருக்காது. ஆனால் இன்ன பிற வணக்க வழிபாடுகளை எல்லாம், இன்ன பிற மதங்கள் கொண்டாடக்கூடிய வணக்க வழிபாடுகளை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். போகி பண்டிகை என்று கொண்டாடுவார்கள், இந்த கலர்லாம் வீசுவாங்களே, அது என்ன பண்டிகை? போலியா? ஹோலி, ஹோலி பண்டிகை. அது ஹோலி பண்டிகை இல்ல, போலி பண்டிகை. அதன் மூலமாக பல இடங்கள்ல கலவரங்கள் நடக்குது, பல மாநிலங்களில் கலவரங்கள் நடக்கின்றது. இஸ்லாமியர்கள் நடந்து செல்லக்கூடிய பகுதிகளில் முஸ்லிம்களின் மீது என்ன செய்யறாங்க, தங்களுடைய வெறுப்புணர்வை உமிழ்கின்றார்கள். தீபாவளி எடுத்துக்கிடுங்க, ஒவ்வொரு தீபாவளி வரும்போதும் எங்காவது குறைந்தபட்சம் ஒரு 5 நபர்களாவது அந்த பட்டாசு வெடிப்பின் மூலமாக, தீ விபத்தின் மூலமாக மரணமடையாத நபர்களே இருக்க முடியாது. ஏதாவது குடிசைகள், வீடுகள் அல்லது பட்டாசு தொழிற்சாலைகள், வெடி விபத்துகள் நடக்காத அந்த தீபாவளியே இருக்காது. புகை மண்டலம் மாசுபடுகிறது. டெல்லி போன்ற பெருநகரங்களில் சிக்கி தவிக்கின்றார்கள் மக்கள், வெளியிலே அவர்களால் நடமாட முடியாது. ஆனா பாருங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கக்கூடிய பண்டிகைகள் மூலமாக மிகப்பெரிய மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய பண்டிகைகள், நம்ம பிறருக்கு பயனளிக்கக்கூடிய பண்டிகைகள். ஈதுல் ஃபித்ராக இருந்தால் ஏழைகளுக்கு நாம் துஅமத்துல் லில் மசாகின், ஏழைகளுக்கான உணவை, ஜகாத்துல் ஃபித்ரை வழங்குகின்றோம். ஈதுல் அல்ஹாவாக இருந்தாலும் மக்களுக்கு என்ன செய்கின்றோம், இறைச்சியை வழங்குகின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த பண்டிகை ஈதுல் அத்ஹா என்கின்ற இந்த பண்டிகையின் மூலமாக அந்த குர்பானியினுடைய அந்த மாமிசங்கள் அது வழங்கப்படுவதன் மூலமாக ஏழைகளுக்கு தர்மம் செய்யப்படுகிறது, மகிழ்ச்சிகள் பரிமாறப்படுகிறது. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்த அருட்கொடைக்கு அவன் நன்றியை வெளிப்படுத்துகின்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வ அம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்துகள், அருட்கொடைகளை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். அதுபோன்று கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த கால்நடைகள் மனிதனுக்கு பயனுள்ளவை, மனிதனுக்காகத்தான் படைக்கப்பட்டிருப்பவை என்பதை இந்த வணக்க வழிபாட்டின் மூலமாக, உதுஹிய்யாவின் மூலமாக, குர்பானியின் மூலமாக அல்லாஹ் இந்த சமூக மக்களுக்கு உணர்த்துகின்றான். ஆனால் இன்றைக்கு என்ன ஒரு பெரிய கொடுமை என்று சொன்னால், இந்தியாவில் பாசிஸ்டுகள் எங்கெல்லாம் ஆட்சி அதிகார கட்டிலே அமர்ந்திருக்கிறார்களோ அங்கெல்லாம் முஸ்லிம்களுக்கு பிரச்சனை. ஒவ்வொரு ஈதுல் அத்ஹாவின் போதும் மாடுகளை கடத்தினார்கள் என்ற பெயரிலே, ஆனால் அரசாங்கத்தின் சார்பாக
ஏன்னா சில நிறுவனங்கள் முஸ்லிம் பெயர்களை உடைய அந்த நிறுவனங்கள் அதுல எத்தனையோ டன் கணக்கில் இறைச்சிகள் ஏற்றுமதி ஆக்கப்படுகிறது, ஏற்றுமதி செய்யப்படுகிறது இந்தியாவில் இருந்து வெளிநாடுகளுக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் கோமாத அரசியல். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நான்காவது ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஈதுல் அல்ஹாவின் மூலமாக கால்நடைகள் அது மனிதனுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. கால்நடைகளுக்காக மனிதன் அல்ல, மனிதனுக்காகத்தான் கால்நடைகள் படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பாருங்கள், கோமாதா எங்கள் குலமாதா என்று அவர்கள் வணங்கி வழிபடுகின்ற காரணத்தினால் முஸ்லிம்கள் அதை அறுத்து பலியிடக்கூடாது. யார் அதை அறுத்து பலியிடுகின்றார்களோ அவர்களை சமூகத்தினுடைய தீவிரவாதிகளை போன்று, பயங்கரவாதிகளை போன்று நடத்தப்படுகிறார்கள், சிறைபிடிக்கப்படுகிறார்கள். அவர்கள் மீது பல்வேறு விதமான வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது. இதை நம்ம சில இடங்கள்ல எல்லாம் பீஃபே சமைக்க கூடாது. சில வட மாநிலங்கள்ல, ராஜஸ்தான் போன்ற வட மாநிலங்களில் பீஃப் சமைக்க கூடாது. அப்படி ஒளிச்சு ஒளிச்சு சாப்பிடக்கூடிய நிலைகள் எல்லாம் இருக்குது. இப்படியான சூழல்களை எல்லாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அடுத்து இந்த குர்பானி, இந்த இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள், தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஜக்காத்தாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், அரஃபாவாக இருக்கட்டும், மினாவாக இருக்கட்டும், பள்ளிவாசல் கட்டுவதாக இருக்கட்டும், இதெல்லாம் அல்லாஹுடைய சின்னங்கள், ஷஆயிர் அல்லாஹ், அல்லாஹுடைய சின்னங்கள், அல்லாஹுவின் அடையாளங்கள். இது பாதுகாக்கப்பட வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 22வது அத்தியாயத்தினுடைய 32வது வசனத்தில், வமை யுஅவ்விம் ஷஆயிர் அல்லாஹ், யார் அல்லாஹ்வின் சின்னங்களை கண்ணியப்படுத்துகின்றார்களோ ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப், அது இறையச்சத்தின் வெளிப்பாடு என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இதெல்லாம் அல்லாஹ்வின் சின்னங்கள், அது கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, நாம எந்த ஒரு வணக்க வழிபாட்டை நிறைவேற்றுவதாக இருந்தாலும் அதற்கு 2 நிபந்தனைகள். என்ன நிபந்தனை சொல்லுங்க? எல்லா பயான்லையும் சொல்றோம். என்ன நிபந்தனை? அல் இஹ்லாசு லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுதல். இத்திபாஉர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் அந்த வணக்க வழிபாட்டை நிறைவேற்றுதல். அல்லாஹுடைய தூதரை பின்பற்றி அந்த வணக்க வழிபாட்டை நிறைவேற்றுதல். இந்த 2 அடிப்படைகளும் இருந்தால் மட்டும்தான் வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். கண்ணியத்திற்குரியவர்களே, அதுபோன்று அல் இஹ்லாசு லில்லாஹ், அல்லாஹ்வுக்காகத்தான் இந்த வணக்க வழிபாட்டையும் நாம் நிறைவேற்ற வேண்டும். ஒவ்வொரு வருடமும் நாம் குர்பானி கொடுக்கிறோம், ஒவ்வொரு வருடமும் உஹய்யா கொடுக்கிறோம். அதை ஒரு பெருமையாக, அதை ஒரு பகட்டாக ஒருவர் கருதினால் அவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்ன ஸலாத்தி வ நுசுக்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், நிச்சயமாக என்னுடைய தொழுகை, என்னுடைய அறுத்து பலியிடுதல், என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம், இவையெல்லாம் அகில உலகங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், நபியே உமது இறைவனுக்காக அறுத்து நீங்கள் பலியிடுவீராக, தொழுது குர்பானியும் கொடுப்பீராக, தொழுது அறுத்து பலியிடுவீராக. இதிலிருந்து நமக்கு ஃபிக்ஹ் ரீதியான ஒரு சட்டமும் இருக்கு. என்ன சட்டம்? தொழுகைக்கு பிறகுதான் அறுத்து பலியிடுதல். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உமது இறைவனுக்காக நீங்கள் தொழுது அறுத்து பலியிடுவீராக, தொழுகைக்கு பிறகுதான் குர்பானி கொடுக்க வேண்டும் என்ற சட்டமும் இந்த வசனத்திலே அடங்கி இருக்கிறது. அகீதா ரீதியாக கொள்கை சார்ந்த ஒரு பாடமும் இந்த வசனத்திலே இடம்பெறுகிறது. என்ன? ஃபஸல்லி லிரப்பிக, உம்முடைய இறைவனுக்காக நீங்கள் தொழுங்கள். வன்ஹர், உங்களுடைய இறைவனுக்காக நீங்கள் அறுத்து பலியிடுங்கள். அப்ப நமது வணக்க வழிபாடுகள் எல்லாம் யாருக்காக இருக்க வேண்டும்? அல்லாஹ்வுக்காக.
அறுத்து பலியிடுதல் யாருக்காக இருக்க வேண்டும்? அல்லாஹ்வுக்காக. ஆனால் இன்றைக்கு சமூகத்தில் என்ன நடைபெறுகிறது? அவுலியாக்களுக்காக அறுத்து பலியிடுகின்றார்கள், கபருக்காக அறுத்து பலியிடுகின்றார்கள், கபருக்காக நேர்ச்சை செய்கின்றார்கள். ஒரு ஆட்டை வளர்க்கும் போதே இந்த அவுலியாவுக்காக, இந்த தர்காவுக்காக என்று வளர்க்கின்றார்கள். ஒரு சேவலை வளர்க்கும் போதே இந்த அவுலியாவுக்காக, இந்த தர்காவுக்காக என்று வளர்க்கின்றார்கள். எங்கே சமுதாயம்? எங்கே சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது? யோசித்து பாருங்கள். தர்காவுக்கு மட்டுமல்ல, கோயிலுக்காக அறுத்து பலியிடக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. ரெண்டுமே பாவத்தில் சமமானது, இணை வைப்பில், இறை நிராகரிப்பில் சமமானது. தர்காவுக்கு முஸ்லிம்கள் அறுத்தால் சரி, அது கோயிலுக்கு அறுத்தால் தான் தப்புன்னு பார்க்க கூடாது. அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பலியிடுவதே அது இணை வைப்பு, இறை நிராகரிப்பு. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், வலிகுல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகன் லியذكروا اسم الله على ما رزقهم من بهيمة الأنعام فإلهكم إله واحد فله أسلموا وبشر المخبتين. அல்லாஹு தஆலா சொல்றான், கால்நடைகளில் இருந்து அல்லாஹு தஆலா அவர்களுக்கு உணவாக ஆக்கியிருக்கக்கூடிய ஆடு, மாடு, ஒட்டகம் போன்றவற்றின் மீது அவர்கள் அல்லாஹுடைய பெயரை கூறும்படி செய்வதற்காகவே, குர்பானி கொடுப்பதற்காகவே ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் இதை நாம் கடமையாக்கி இருக்கின்றோம். இதையெல்லாம் அல்லாஹ் சொல்லிக்கிட்டு சொல்றான், இலாஹுக்கும் இலாஹும் வாஹித், உங்களுடைய இறைவன் ஒரே இறைவன் தான். ஃபலஹு அஸ்லிமு, அவனுக்கு நீங்கள் முழுமையாக கட்டுப்படுங்கள். வபஷ்ஷிரில் முக்பிதீன், நபியே உள்ளச்சமுடையவர்களுக்கு நீங்கள் நன்மாராயம் கூறுவீராக என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இன்னும் அல்லாஹு தஆலா சொல்றான், வல் புத்ன ஜஅல்நாஹா லக்கும் மின் ஷஆயிரல்லாஹ் ஷஆயிரில்லாஹி லக்கும் ஃபீஹா கைருன் ஃபذكروا اسم الله عليها صواف فإذا وجبت جنوبها فكلوا منها واطعموا القانع والمؤتر كذلك سخرناها لكم லஅல்லக்கும் தஷ்குரூன். அல்லாஹு தஆலா சொல்றான், குர்பானிக்கான அந்த ஒட்டகங்கள் அவை அல்லாஹுடைய அடையாளங்களில் இருந்து, அல்லாஹுடைய சின்னங்களாக நாம் உங்களுக்கு ஆக்கி இருக்கின்றோம். அதில் நீங்கள் என்ன செய்யுங்கள், உரிய முறையில் நிற்கும் போது ஒட்டகத்தை எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? நிற்க வைத்து அறுக்க வேண்டும். முன்னங்கால கட்டி வைத்து நிற்க வைத்து ஒட்டகம் அறுக்கப்பட வேண்டும். படுக்க வைத்து என்ன செய்யக்கூடாது? அறுக்கக்கூடாது. நீங்க வீடியோ எல்லாம் பார்த்தா, கிளிப்ல எல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அல்லாஹ் சொல்றான், அதை நீங்கள் என்ன செய்யுங்கள், நிற்கும் போது அவற்றின் அல்லாஹுடைய பெயர் கூறி அதை குர்பானி கொடுப்பீராக. அதுபோன்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அது சாய்ந்து கீழே விழுந்ததும் உயிர் நீர்த்த பிறகு யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு அல்லாஹ் சொல்றான் பாருங்க. சுப்ஹானல்லாஹ். சிலர் வறுமையாக இருப்பார்கள், ஆனால் பத்தினித்தனமாக இருப்பார்கள். அதாவது பத்தினித்தனம் என்று சொன்னால் ஒரு பேணுதலாக இருப்பார்கள். வறுமையும் இருக்கும், பேணுதலும் இருக்கும். சிலர்ட்ட வறுமை இருக்கும், கையேந்தி கேட்கவும் செய்வார்கள். இப்படி வறுமையாக இருக்கக்கூடியவர்கள், கையேந்தி கேட்கக்கூடியவர்கள், வறுமையாக இருக்கக்கூடியவர்கள், பேணுதலாக கேட்பதற்கு வெட்கமுடையவர்களாக இருக்கக்கூடியவர்கள், எல்லோருக்கும் நீங்கள் என்ன செய்யுங்கள், இதை அறுத்து பலியிட்ட அந்த குர்பானியில் இருந்து நீங்கள் கொடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு அல்லாஹு தஆலா இவற்றையெல்லாம் உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சூரத்துல் ஹஜ்ஜினுடைய 36வது வசனத்திலே சொல்கின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் நிறைவேற்றுகின்ற வணக்க வழிபாடுகள் ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் அதில் ஒரு மிக முக்கியமான லட்சியம், நோக்கம் இருக்கின்றது. தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஜகாத்தாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், எந்த ஒரு வணக்க வழிபாடாக இருந்தாலும் அதனுடைய தலையாய நோக்கம் தக்வா, இறையச்சம். அல்லாஹு தஆலா இந்த இபாதத்திலும் அதைத்தான் சொல்கின்றான். அறுத்து பலியிடுகின்ற, குர்பானி கொடுக்கக்கூடிய உதஹியாவுடைய இந்த இபாதத்திலும் அதைத்தான் நோக்கமாக கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா, நீங்கள் அறுக்கக்கூடிய மாமிசத்தின் இரத்தமோ
அது அந்த மாமிசமோ அதனுடைய இரத்தமோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை. வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும், உங்களுடைய இறையச்சம் தான் அல்லாஹ்வை சென்றடைகின்றது. கதாலிக சஹரஹா லக்கும் லிதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் வபஷ்ஷிரில் முஹ்ஸினீன். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இவ்வாறுதான் அல்லாஹ் இந்த கால்நடைகளை உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கின்றான். அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக, அவனை நீங்கள் பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக. வபஷ்ஷிரில் முஹ்ஸினீன், நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு நபியே நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஹஜ்ஜினுடைய 37வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அறுத்து பலியிடுதல் என்ற இந்த இபாதத் இது யாருடைய காலத்திலிருந்து ஆரம்பமாகிறது? யாருடைய காலத்திலிருந்து? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து என்று நாம் கருதி அதிகமான மக்கள் நினைக்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளைகளுடைய காலத்திலிருந்தே ஆரம்பமாகின்றது. புரியுதா? இந்த அறுத்து பலியிடுதல் என்ற இபாதத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அதை ஷரியத்தாக்கி இருக்கின்றான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அதை ஷரியத்தாக்கி இருக்கிறார். ஆனா இந்த அறுத்து பலியிடுதல் என்ற இபாதத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளுடைய காலத்திலிருந்தே வருகின்றது. பாருங்க, அல்லாஹ் தஆலா 5வது அத்தியாயத்தினுடைய 27வது வசனத்திலே சொல்கின்றான். இன்ஷா அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளுடைய வரலாறை பற்றி சொல்லும்போது விரிவாக இது சம்பந்தமாக நாம் சொல்லுவோம். அல்லாஹ் சொல்றான், வத்துலு அலைஹிம் நப அபினை ஆதம பில் ஹக். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 பிள்ளைகளின் வரலாறை நீங்கள் அந்த உண்மையான முறையிலே எடுத்து கூறுங்கள். அந்த சத்திய வரலாறை மக்களுக்கு நபியை நீங்கள் ஓதி காட்டுங்கள். இது கர்ரபா குர்பானன், அவர்கள் இருவரும் குர்பானி கொடுத்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 பிள்ளைகள் யாரெல்லாம்? ஹாபில் காபில். இருவரும் என்ன செஞ்சாங்க? குர்பானி கொடுத்தார்கள். ஃபதுகுப்பில மின் அஹதிஹிமா வலம் யுத்தகப்பல் மினல் ஆகர். ஒருவரிடமிருந்து அல்லாஹ் அந்த குர்பானியை ஏற்றுக்கொண்டான், இன்னொருவரிடமிருந்து அல்லாஹ் அந்த குர்பானியை ஏற்றுக்கொள்ளவில்லை. குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படாதவர் குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டவரை பார்த்து சொன்னார், லஅக்துலன்னக. இங்கிருந்துதான் முதல் கொலை ஆரம்பமாகின்றது. கால லஅக்துலன்னக, உன்னை நான் கொலை செய்வேன். யார் யாரை கொலை செய்வதாக சொன்னார்? காபீல் ஹாபீலை கொலை செய்வதாக சொல்கின்றார். அப்ப யாருடைய குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான்? ஹாபீலின் குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். கால லஅக்துலன்னக, உன்னை நான் கொலை செய்வேன். அதற்கு ஹாபீல் சொன்னார், கால இன்னமா யத்தகப்பலல்லாஹு மினல் முத்தகீன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இறையச்சமுடையவர்களிடமிருந்து இதை ஏற்றுக்கொள்கின்றான். அப்ப குர்பானியுடைய நோக்கம் என்ன? இறையச்சம். லை யனால அல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். உங்களில் இறையச்சம் தான் அல்லாஹ்வை சென்றடைகின்றது. நீங்கள் அறுக்கக்கூடிய பிராணியின் இரத்தமோ மாமிசமோ சென்றடைவதில்லை. இங்க அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னமா யத்தகப்பலல்லாஹு மினல் முத்தகீன், இன்னமா யத்தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். இறையச்சமுடையவர்களிடமிருந்து தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். அப்ப இந்த குர்பானியின் வரலாறு என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய 2 பிள்ளைகளில் இருந்து என்ன செய்கின்றது? ஆரம்பமாகின்றது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் ذبح قبل الصلاة فإنما يذبح لنفسه ومن ذبح بعد الصلاة فقد تم نسكه وأصاب سنة المسلمين. சஹீஹ் புகாரில 5556வது செய்தியாக இடம்பெறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் தொழுகைக்கு முன்பாக அறுத்தாரோ அவர் தனக்காகவே அறுத்துக் கொண்டார், யார் தொழுகைக்கு பின்பாக அறுத்தாரோ அவர் சுன்னத்தை நிலைநாட்டினார், சுன்னத்தை அடைந்து கொண்டார். வமன் ذبح بعد الصلاة فقد نسكه, அவர் அந்த வணக்க வழிபாட்டை நிறைவேற்றியவர். வஅஸாப சுன்னத்துல் முஸ்லிமீன், முஸ்லிம்களின் சுன்னாவை நிலைநாட்டியவர், நிறைவேற்றியவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். அடுத்ததாக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த உதுஹியா என்பது அறிஞர்களுக்கு மத்தியில வாஜிபா சுன்னத்தா என்ற பல கருத்துக்கள் இருக்கிறது. ஆனால் ஜும்ஹூரான கருத்து என்ன, பெரும்பான்மையான கருத்து என்னன்னா
சுன்னத்தே முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னா. இன்றைக்கு இந்த சுன்னா அழிந்து வருவதை பார்க்கின்றோம். நிறைய மக்கள் என்ன செய்யறது, இந்த சுன்னாவை நிறைவேற்றுவதே கிடையாது. இங்க ஒரு ஆடு அறுத்து பலியிடுவதாக இருந்தால் எவ்வளவு ரியால் ஆகும்? எவ்வளவு ரியால் ஆகும்? ஒரு 600 ரியால், அதிகபட்சம் ஒரு 800 ரியால் இல்லையா? ஒவ்வொருவரும் நினைத்து எண்ணிக்கொள்ள வேண்டும், நாம எவ்வளவு ஊதியம் பெறுகின்றோம். இந்த ஒரு சுன்னாவை, இந்த ஒரு தியாகத்தை நினைவுகூறும் வண்ணம் இதை நாம் நிறைவேற்றுகின்றோமா அப்படிங்கிறத நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, துல்ஹஜ்ஜினுடைய அந்த பிறை தென்பட்டது என்று சொன்னால், வஅராத அஹதுக்கும் அய்யுலஹி, உங்களிலே ஒருவர் குர்பானி கொடுப்பதற்கு, உதஹியாவை நிறைவேற்றுவதற்கு நாடினால், அவர் இந்த 10 நாட்கள் ஆரம்பித்து விட்டால் அவர் என்ன செய்ய வேண்டாம், தன்னுடைய முடியையோ நகத்தையோ களைய வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சொல்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இதுல நாம தெரிய வேண்டிய முக்கியமான நுணுக்கமான சில சட்டங்கள் இருக்குது. பலமுறை எடுத்து சொன்னாலும் சில அதிகமான புதிய முகங்கள் இருக்கிறாங்க. அதுபோன்று ஃபதக்கிர் இன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நினைவூட்டுங்கள், நினைவூட்டுதல் மூமின்களுக்கு பயனளிக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த விஷயங்களை சொல்றோம். துல்காதா மாதத்தை 30ஆக ஒருவர் பூர்த்தி செய்தாலோ, அல்லது துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பிறை தென்பட்டதில் இருந்தோ உதுஹையா கொடுக்கும் வரை என்ன செய்யக்கூடாது, நகத்தை முடியை களையக்கூடாது. இதுதான் சட்டம். நீங்கள் உதுஹையா கொடுக்கக்கூடியவராக இருந்தால் துல்ஹஜ், ஏன்னா ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அப்படிதான் சொல்றாங்க, நீங்கள் உதுஹையா கொடுக்கக்கூடியவராக இருந்தால் துல்ஹஜ் பிறை கண்டால் உதுஹையா கொடுக்கின்ற வரை நகத்தை முடியை என்ன செய்ய வேண்டாம், வெட்ட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு மனிதர், இது முக்கியமான சட்டம், ஏன்னா இந்த சட்டங்களை நுணுக்கமாக தெரியாத காரணத்தினால, படிக்காத காரணத்தினால நிறைய மக்கள், இப்போ ஒருவர் துல்ஹஜ் மாதத்தினுடைய 5வது நாளிலே இருக்கிறார், 5வது நாளில் இருக்கிறார். இந்த 5வது நாளில் அல்லது பெருநாள் தினத்தன்று தான் அவர் எண்ணுகிறார், குர்பானி கொடுக்கணும்னு நினைக்கிறார். ஆனா இவர் துல்ஹஜ் பிறை 5ல அல்லது 8ல அல்லது பெருநாள் தினத்திற்கு முன்பாக நகத்தை முடியை வெட்டி விட்டார். இப்ப இவர் குர்பானி கொடுக்கலாமா, கொடுக்க கூடாதா? சொல்லுங்க. கொடுக்கலாம். என்று எப்போதிலிருந்து ஒருவர் நியத் வைக்கிறாரோ அப்போதிலிருந்து தான் இந்த சட்டம் அவருக்கு நடைமுறைக்கு வருகின்றது. சொல்றது புரியுதா? ஒருவர் எப்போது நியத் வைக்கிறாரோ அப்போதிலிருந்து தான் இந்த சட்டம் அவருக்கு நடைமுறைக்கு வர வேண்டும். அந்த அடிப்படையில் ஒருவர் எப்போது நியத் வைக்கிறாரோ, துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள்ல எப்போது நியத் வைக்கிறாரோ அப்போதிலிருந்து தான் அவருக்கு இந்த சட்டம் வருகின்றது. அடுத்து கண்ணியத்திற்குரியவர்களே, உதுஹையா கொடுக்கக்கூடிய ஒருவர் ஹஜ்ஜிலே பங்கு பெறக்கூடியவராக இருக்கிறார். ஒருத்தர் என்ன செய்யறாரு, வருடம் உதுஹியா கொடுக்கக்கூடிய, குர்பானி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் ஹஜ்ஜிலும் பங்கு பெறுகின்றார். இந்த வருடம் ஹஜ் செய்கிறார், ஹஜ் தமத்து செய்கிறார். இப்ப இந்த ஹஜ் தமத்து செய்யக்கூடியவங்க அல்லது ஹஜ் இஃப்ராது செய்யக்கூடியவங்க, ஹஜ் தமத்து செய்யக்கூடியவங்க, இவங்க முதல்ல உம்ராவை நிறைவேற்றுவார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அசருடைய தொழுகைக்கு பிறகு ஹஜ் வகுப்பு இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அனைத்து சகோதர சகோதரிகளும் கலந்து கொள்ளுங்க. முக்கியமான ஒரு வகுப்பு. அந்த வகுப்பை பார்வையிடக்கூடியவர்கள், வீடியோ காட்சியை பார்வையிடக்கூடியவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்களாக இருந்தால் அடுத்த வருடம் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆர்வம், ஆசை உங்களுக்கு ஏற்படும். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அது ஒரு பாடமாக இருக்கும். அப்போ ஒருத்தர் ஹஜ் தமத்து செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹஜ் தமத்து செய்யக்கூடியவர் முதல்ல உம்ராவை நிறைவேற்றுவார், அதற்கு பிறகு முடியை கத்தரிப்பார், நார்மலான ட்ரெஸ்ஸுக்கு வருவார். துல்ஹஜ் 8ல் மீண்டும் இஹ்ராமுடைய ஆடையிலே பிரவேசிப்பார். இப்ப இவர் ஊர்ல உதுஹியா கொடுப்பதாகவும் நியத்து வச்சிருக்கிறார். ஆனா இப்ப என்ன செய்யறாரு, துல்ஹஜ் உம்ரா முடிஞ்ச உடனே என்ன செய்யறாரு, முடியை கத்தரிக்கின்றார். அப்ப இவர் இந்த சட்டத்திற்கு உட்படுவாரா என்றார், இவர் இந்த சட்டத்துக்கு என்ன செய்ய மாட்டார், இந்த பொது விதியிலிருந்து அவர் விதிவிலக்கு பெறுகிறார். இந்த சட்டம் அவரை உள்ளடக்காது அப்படிங்கறத என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அடுத்து பெரும்பான்மையான மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்னன்னா, தனது முடியை நகத்தை வெட்ட வேண்டாம் என்ற இந்த சட்டம்
உலஹியாவை கொடுக்கக்கூடிய அந்த நபருக்கு மட்டும் உரித்தானது. இந்த சட்டம் அவர்களுடைய குடும்பத்தார்களையோ உறவினர்களையோ அல்லது ஒருவரின் உலஹியாவை கொடுப்பதற்கு யார் பொறுப்பேற்கின்றாரோ அவரையோ இது சாராது. ஏன்னா நிறைய மக்கள் கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, எங்க வீட்டில் நாங்கள் குர்பானி கொடுக்க போறோம், எல்லோரும் முடியை நகத்தை வெட்டக்கூடாதா அப்படிங்கிற சந்தேகம் பரவலாக மக்களிடத்தில் இருக்குது. யார் அதற்காக செலவு செய்கின்றாரோ அவருக்கு மட்டும்தான் இந்த சட்டம். துல்ஹஜ் பிறை பார்த்ததிலிருந்து நகத்தை முடியை வெட்ட வேண்டாம் என்ற இந்த சட்டம் யாருக்கு மட்டும்? யார் அந்த உலஹியாவுக்காக குர்பானிக்காக செலவு செய்கின்றாரோ அவருக்கு மட்டும்தான் இந்த சட்டம். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது, உறவினர்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது, நண்பர்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது. அதுபோன்று ஒருவருடைய குர்பானியை இன்னொருவர் பொறுப்பேற்றுக் கொண்டால், இப்ப உதாரணமாக நம்ம ஜமீர்ல சிம்பா இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்யறாங்க, நம்மகிட்ட அந்த பொறுப்பை கொடுக்கறாங்க, நீங்க இந்த குர்பானியை நிறைவேற்றுங்கள். இப்ப இந்த சட்டம் நகத்தை முடியை வெட்டக்கூடாது என்ற சட்டம் யாருக்கு உரித்தானது? அவர்களுக்கு உரித்தானது. இந்த சட்டம் எனக்கு உரித்தானதல்ல. ஏனென்றால் அவர்களுடைய அந்த பொறுப்பை நான் நிறைவேற்றுகின்றேன், அது எனக்கு உரித்தானதல்ல. யார் இதற்கு செலவு செய்கின்றார்களோ அவர்களுக்கு உரித்தானது என்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி, ஒருத்தர் என்ன செய்கிறாரு, இந்த சட்டத்தை தெரியாமல் நகத்தை முடியை வெட்டி விட்டார். இவர் குர்பானி கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? தாராளமாக கொடுக்கலாம், இதுல எந்த விதமான குற்றமும் ஆகாது. சரி, இந்த குற்றத்தை செய்ததற்காக குற்றப்பரிகாரம் செய்ய வேண்டுமா? அதுவும் தேவையில்லை, அதுவும் தேவையில்லை. தாராளமாக இவர்கள் என்ன செய்யலாம், குர்பானியை நிறைவேற்றலாம். அதுபோன்று மறதியாக ஒருவர் நகத்தையோ முடியையோ வெட்டிவிட்டால் அதுவும் குற்றமாகாது, அவரும் இந்த சட்டத்திலே உட்பட மாட்டார், அவரும் குர்பானியை நிறைவேற்றலாம். ஒருவருக்கு கையில் உள்ள நகம் உடைந்து விட்டது அல்லது தலையிலே காயம் ஏற்பட்டு விட்டது, அப்ப முடியை மலிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது, நகத்தை முறிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது சிகிச்சைக்காக. அப்ப இவர் குர்பானி கொடுக்கிறாரு, நியத் வச்சுட்டாரு, துல்ஹஜ் பிறை பார்த்ததிலிருந்து அவர் கடைபிடித்து வர்றாரு நகத்தை முடியை மலிக்காமல் வெட்டாமல். ஆனா காயம் ஏற்பட்டு விட்டது, இப்ப சிகிச்சை செய்ய வேண்டும். நகத்தை முடியை என்ன செய்யலாம், இதற்காக வெட்டலாம், நிர்பந்தம் என்ற அடிப்படையில் இதை நாம பார்க்கிறோம். அடுத்து கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னொரு பரவலான ஒரு செய்தி முஹத்திஸீன்களுக்கு மத்தியில் இந்த ஹதீஸ் தொடர்பாக இக்திலாஃப் கருத்து வேறுபாடு இருக்கிறது, இதில் பலஹீனம் இருப்பதாக ஒரு கருத்தும் என்ன செய்கின்றது, நிலவுகின்றது என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியான பிராணியை குர்பானி கொடுத்திருக்கிறாங்கன்னு பாருங்க. ஹதீஸ்ல வருகின்றது, கருப்பிலே நடக்கக்கூடிய, கருப்பிலே படுக்கக்கூடிய, கருப்பிலே பார்க்கக்கூடிய. அப்படின்னா என்ன அர்த்தம்? கால் கருப்பாக இருக்குது, அதனுடைய கண்கள் கருப்பாக இருக்கிறது, வயிறும் கருப்பாக இருக்கிறது. கொம்புள்ள செம்மறியாட்டு கடா ஒன்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வருவதற்கு உத்தரவிடுகிறார்கள். அது குர்பானிக்காக கொண்டு வரப்படுகிறது. அந்த வெளியில் உள்ள லைட் ஆஃப் பண்ணிருங்கண்ணா, வெளியில் உள்ள லைட் ஆஃப் பண்ணிருங்க. குர்பானிக்காக அது கொண்டு வரப்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சொல்றாங்க, ஆயிஷாவே அந்த கத்தியை கொண்டு வாருங்கள், அதை ஒரு கல்லில் நன்றாக தீட்டு என்று என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அந்த கத்தி தீட்டப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு ஆளு தான். இந்த குர்பானி கொடுக்கிற இடத்துல நடக்கக்கூடிய அக்கப்போற பாத்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், ஓய் ஓய் புடிங்கடா விடுங்கடா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஆள், ஒத்த ஆள், இவ்வளவு கட்ஸா இருந்திருப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கத்தியை வாங்கி செம்மறியாட்டை படுக்க வைத்து பிஸ்மில்லாஹ் பிஸ்மில்லாஹ் அல்லாஹும்ம தகப்பல் மின் முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வ மின் உம்மத்தி முஹம்மதின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்ச துஆ பிஸ்மில்லாஹ் பிஸ்மில்லாஹ் என்று என்ன செய்யறாங்க சொல்றாங்க, அல்லாஹும்ம தகப்பல் மின் முஹம்மதின், இறைவா இதை முஹம்மதிடமிருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக, வ ஆலி முஹம்மதின், முஹம்மதுடைய குடும்பத்தாரிடமிருந்து இதை ஏற்றுக்கொள்வாயாக, வ மின் உம்மத்தி முஹம்மதின், முஹம்மதுடைய சமூகத்தாரிடமிருந்து இதை ஏற்றுக்கொள்வாயாக என்று துஆ செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அறுத்தார்கள் என்ற செய்தியை பார்க்கின்றோம். ஒரே ஆளுதான். அதுபோன்று இன்னும் சில ஹதீசுகளை பார்க்கிறோம்,
ஹஜ்ஜில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 ஒட்டகங்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க? சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க, 70 ஒட்டகங்களை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தன்னந்தனியாக அறுத்திருக்கிறார்கள். ஒரு மாட்டை அறுக்கிறதுக்கு எத்தனை பேர்? அப்படிதானா இல்லையா? 70 ஒட்டகங்களை அறுத்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அதற்கு பிறகு மீதமுள்ள ஒட்டகங்களை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறுத்தார்கள் என்று பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்ப இதை நாம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் நிறைய நுட்பமான சில சட்டங்கள் இருக்கின்றது. நேரத்தின் அருமையை கருதி என்ன செய்கின்றேன், அதை கடந்து செல்கின்றேன். இப்ப ஒருவர் உதுஹியா கொடுக்க வேண்டும் என்று நேர்ச்சை செய்து விட்டால், நேர்ச்சை என்ற அடிப்படையில் கண்டிப்பாக அதை நிறைவேற்ற வேண்டும். உதுஹியா என்ற அடிப்படையில் இல்ல, நேர்ச்சை என்ற அடிப்படையில் ஒருவர் என்ன செய்யறாரு, இந்த வருடம் இன்ஷா அல்லாஹ் நான் உதுஹியா கொடுப்பேன் என்று நேர்ச்சை வைத்து விட்டார் என்றால் அந்த நேர்ச்சையை நிறைவேற்ற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் நதர அன் யுதி அல்லாஹ் ஃபல்யுத்இஹு வ மன் நதர அன் யஸீஹி ஃபலா யஸீஹி. யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்தில் நேர்ச்சை செய்தார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படட்டும். யார் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்தில் நேர்ச்சை செய்தார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய வேண்டாம். அடுத்து கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படி ஒருவர் நேர்ச்சை செய்து விட்டால் அந்த நேர்ச்சையை நிறைவேற்றவில்லை என்றால் அவர் சத்தியத்தை முறித்ததற்கான பரிகாரத்தை நிறைவேற்ற வேண்டும். சத்தியத்தை முறிச்சா என்ன பரிகாரம்? இப்ப சத்தியம் வந்து 2 வகையான சத்தியம் இருக்கு. ஒன்னு சவுதி சத்தியம், இன்னொன்னு ஷரஈ சத்தியம். சவுதி சத்தியம்னா என்ன? வல்லாஹி வல்லாஹி வல்லாஹி, சரியா? இது சவுதி சத்தியம். சவுதின்ல பொதுவா அரபுகள் மட்டும் இல்ல, எல்லாரும் தான். ஏன்னா இன்னொன்னு ஷரஈயன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உறுதியாக சத்தியமிட்டு அல்லாஹ்வின் மீது ஆணையாக என்று மனதின் ஆழத்திலிருந்து வரக்கூடிய சத்தியம். இன்னொன்னு வெறும் வாயிலிருந்து வரக்கூடிய சத்தியம், இன்னொன்னு மனதின் ஆழத்திலிருந்து உண்மையாக உறுதியாக செய்கின்ற சத்தியம். அல்லாஹ் தஆலா சொல்றான், லா யுஆஹிதுகுமுல்லாஹு பில்லக்வி ஃபீ ஐமானிக்கும் வலாக்கின் யுஆஹிதுக்கும் பிமா அக்கத்துமுல் ஐமான். நீங்கள் வெறும் வாயளவில் செய்கின்ற, விளையாட்டாக செய்கின்ற சத்தியம் இருக்கின்றதே, அதில் அல்லாஹ் உங்களை குற்றப்பிடிக்க மாட்டான். ஆனால் எந்த உறுதியான சத்தியமாக நீங்கள் சத்தியம் செய்கின்றீர்களோ, அதுக்காக பொய் சத்தியம் செய்யலாம்னு என்ன செய்யக்கூடாது, யாரும் தவறாக நினைத்து கூட கூடாது. பொய் சத்தியம் செய்தால் அதற்குரிய தண்டனை வேறு. ஆனா சத்தியம் அது ஒரு தனி தலைப்பாக பேசப்பட வேண்டும். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, உறுதியாக நீங்கள் சத்தியம் செய்து அதை நிறைவேற்றவில்லை என்றால் குற்றம் பிடிக்கப்படுவீர்கள். அப்ப அதற்குரிய கஃபாரா என்ன? ஃபகஃபாரத்துஹு இத்ஆமு அஷரத்தி மசாகீன். இதுல நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, சத்தியத்தை முறித்ததற்கான குற்ற பரிகாரத்துல அல்லாஹ் எந்த வரிசை கிரகமாக சொல்கின்றானோ அந்த வரிசையின் அடிப்படையில் தான் அதற்குரிய பரிகாரம் நிறைவேற்றப்பட வேண்டும். முகமது பின் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மார்க்க தீர்ப்பு கொடுக்கறாங்க. சில பேர் என்ன செய்யறதுன்னா, சத்தியத்தை முறிச்சா 3-4 நோன்பு வச்சா போதும் அப்படின்னு என்ன செய்யறது, அவங்களுக்கு எது ஈஸியா இருக்கிறதோ நேரா அதை போய் எடுக்கிறது. அப்படி அல்ல. முதல்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபகஃபாரத்துஹு இத்ஆமு அஷரத்தி மசாகீன். சத்தியத்தை முறித்தால் 10 ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். 10 ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். அந்த 10 ஏழைக்கு உணவளித்தல் என்பது ஒரு ஏழைக்கு 10 நாட்களும் உணவளிக்கலாம், 10 ஏழைக்கு ஒரே நாளும் உணவளிக்கலாம், அல்லது ஒரு ஏழைக்கு பல நாட்கள் 10 முறை உணவளிக்கலாம். எப்படி வேண்டுமானால் 10 ஏழைக்கு உணவளித்தல். அடுத்து அந்த உணவு எப்படி இருக்கணும்? மா துத்இமூன அஹ்லீக்கும். உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு நீங்க என்ன சாப்பாடு கொடுப்பீங்களோ அந்த சாப்பாடு தான் இருக்கணும். அவ் கிஸ்வத்துஹும், அல்லது 10 நபர்களுக்கு நீங்கள் ஆடை கொடுக்க வேண்டும். அவ் தஹ்ரீரு ரகபத்தின், அல்லது ஒரு அடிமையை உரிமை விட வேண்டும். சத்தியத்தை முறிப்பது என்பது ஒரு பாரதூரமான விஷயம். ஆனா இன்னைக்கு சர்வ சாதாரணமாக பொய் சத்தியம் சொல்றாங்க. ஏன்னா அப்ப சத்தியத்தை முறிப்பது பாரதூரமான ஒரு விஷயம். அதற்கு குற்றப்பரிகாரம் செய்ய வேண்டும்.
அந்த குற்றப்பரிகாரம் 10 ஏழைக்கு உணவளிக்கலும், அல்லது 10 ஏழைக்கு ஆடை கொடுக்க வேண்டும், அல்லது ஒரு அடிமையை உரிமை விட வேண்டும். ஃபமல்லம் யஜித், இந்த 3 விஷயத்தையும் யாரு செய்ய முடியலையோ, 10 ஏழைக்கு யாருக்கு உணவளிக்க முடியலையோ, 10 ஏழைக்கு யாருக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க முடியலையோ, யாருக்கு அடிமையை உரிமை விட முடியவில்லையோ அவர்கள்தான் ஃபஸ்யாமு ஸலாஸத்தி அய்யாம், 3 நாட்கள் நோன்பு வைக்க வேண்டும். தாலிக கஃபாரத்து ஐமானிக்கும், இதுதான் உங்களுடைய சத்தியத்தை முறித்ததற்கான பரிகாரம். இதா ஹலஃப்தும், நீங்கள் சத்தியம் செய்தால் வஹ்ஃபது ஐமானக்கும், உங்களுடைய சத்தியத்தை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். நீங்க நினைக்கலாம் உலுஹையா டாபிக்ல எப்படி சத்தியம் வருது, எதுக்கு சொன்ன இதை சொல்லுங்க. யாரெல்லாம் கவனிச்சிட்டு இருந்தாங்கன்னு இப்ப கண்டுபிடிச்சிடலாம். வெரி குட். யாரெல்லாம் நேர்ச்சை செய்து உலுஹையா கொடுப்பேன் என்று நேர்ச்சை செய்து அந்த நேர்ச்சையை நிறைவேற்றவில்லையோ அவர்களுக்குரிய பரிகாரம் சத்தியத்தை முறித்தால் என்ன பரிகாரமோ அந்த பரிகாரம். இது முக்கியமான ஃபிக்ஹ் மஸ்அலா, தெரிந்து கொள்ள வேண்டிய ஃபிக்ஹ் மஸ்அலா. அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இதை நம்ம நேர்ச்சை என்ற அடிப்படையில் ஒருவர் நேர்ச்சை செய்து விட்டால் கண்டிப்பாக அவர் அந்த உலுஹையாவை நிறைவேற்ற வேண்டும். அடுத்து இந்த உலுஹையாவுடைய பிராணிகள், செம்மறி ஆடாக இருந்தால் 6 மாதங்கள் பூர்த்தி அடைந்ததாக இருக்க வேண்டும். வெள்ளாடாக இருந்தால் 1 வருடம் பூர்த்தி அடைந்ததாக இருக்க வேண்டும். மாடாக இருந்தால் 2 வருடம் பூர்த்தி அடைந்ததாக இருக்க வேண்டும். ஒட்டகமாக இருந்தால் 5 வருடம் பூர்த்தி அடைந்ததாக இருக்கணும். ஊர்ல குர்பானி கொடுக்கும் போது இதெல்லாம் கவனிக்கப்படுறதே கிடையாது. கன்று குட்டியெல்லாம் கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, அறுக்கிறாங்க. சில பேர் இந்த உலுஹையாவை வியாபார நோக்கோடே பார்க்கிறாங்க. ஜமாத்துல பொறுப்புல இருப்பாங்க, ஏன்னா அல்லது பள்ளிவாசல்ல நிர்வாகியாக இருப்பாங்க. இந்த மாதிரியான குர்பானியினுடைய நேரத்தில் இந்த வியாபாரத்தையும் செய்வார்கள். தப்பு கிடையாது, செய்யலாம், தாராளமாக செய்யலாம், யார் வேண்டுமானாலும் வியாபாரம் செய்யலாம். ஆனா இந்த வியாபாரத்தில் என்ன செய்வாங்கன்னா, ஒரு மாட்டுக்கு இவ்வளவு தொகை என்று நிர்ணயிப்பார்கள். உதாரணமாக ஒரு ஷேர், ஒரு மாட்டில் எத்தனை பேர் ஷேர் பண்ணலாம்? 7 பேர். உதாரணமாக 8000 என்று நிர்ணயிக்கின்றார்கள். 8000 என்பது அந்த மாட்டுக்கான தொகை மட்டுமல்ல, அந்த மாட்டிற்கான பராமரிப்பு, அதற்காக உணவு வழங்குவது, அறுப்பதற்காக ஆட்களை அழைத்து வருவது, அவர்களுக்கான கூலி, இது எல்லாமே அந்த 8000 என்ன செய்யும், வரும். அப்படி 8000 என்று நிர்ணயித்து விட்டு வாங்கிறது எத்தனைக்கு, எவ்வளவு ரூபாய்க்கு இல்ல, அது ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து இருக்கு. சில ஏரியாக்கள்ல மாடுகள் ரொம்ப கம்மி விலையில கிடைக்கும், அது வேற விஷயம். ஆனா சில ஏரியாக்கள்ல கேரளாவோடு ஒட்டியுள்ள பகுதிகள் எல்லாம் மாடு பீஃப் ரொம்ப காஸ்ட்லி. அப்ப என்ன செய்யறது அப்படின்னா, சின்ன கண்ணுக்குட்டியை பிடிச்சிட்டு ஏன்னா ஒரு ஷேர் 8000, 7 ஷேருக்கு எத்தனை ரூபா வந்தது? கேட்கல, 56,000. இப்ப என்ன செய்யறதுன்னா, ஒரு சின்ன கண்ணுக்குட்டியை பிடிச்சி கொண்டு ஒரு பெரிய மாடு நிற்கும், ஒரு சின்ன கண்ணுக்குட்டி இருக்கும். என்ன செய்யறது? இதுவும் 56,000, அதுவும் 56,000. ஏன் இந்த தவறுகள் நடைபெறுகிறது என்றால், குர்பானி கொடுக்கக்கூடியவங்க, ஷேர் கொடுக்கக்கூடியவங்க இதெல்லாம் கவனிக்கிறது இல்லை. எனக்கு ஷேருக்கு 5 கிலோ வீட்டுக்கு வந்தா போதும். என்ன நினைக்கிறாங்க? நான் கொடுத்த ஷேருக்கு எனக்கு 5 கிலோ வீட்டுக்கு வந்தா போதும். நான் எந்த மாட்டிலே பங்காளனாக இருக்கின்றேனோ அந்த மாடு இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த விதிமுறைகளை எல்லாம் உள்ளடக்கிய மாடுதானா அப்படிங்கறத பாக்குறது இல்ல. என்ன செய்யறது? 5 கிலோ வீட்டுக்கு வந்தா போதும், வீட்டில் அப்படியே உட்கார்ந்துக்கிறது. இது மிகப்பெரிய தவறு. இதுல நிறைய மோசடிகள் நடைபெறுகிறது, இபாதத்துல மோசடிகள் நடைபெறுகிறது. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இதை நாம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அப்போ இது எதற்காக நாம இந்த குர்பானி என்பது வியாபார நோக்கோடு மட்டும் இதை அணுகக்கூடாது. இது இபாதத். அதுல ரொம்ப கவனமாக நாம் என்ன செய்ய, இதெல்லாம் இன்றைக்கு சமூகத்தில் நடக்கக்கூடிய தவறுகள். குர்பானியின் பெயரால் சமூகத்தில் மிகப்பெரிய மோசடிகள் நடைபெறுகிறது. அது ஒரு இன்னொரு விதமான ஒரு மனோநிலை இருக்குது.
சில பேர் என்ன செய்யறதுன்னா, உங்களுக்கான குர்பானி பிராணிக்கு இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்னு ஒரு வருஷத்துக்கு முன்னால் என்ன செய்யறது, விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சிடுறது. இந்த குர்பானி யார் மேல கடமை? யாருக்கு கொடுக்க வசதி இருக்குதோ அவங்க மேலதான் கடமை. குர்பானி கொடுக்க வேண்டும் என்று பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு எங்கேயும் நம்ம மார்க்கம் என்ன செய்யல, சொல்லல. குர்பானிக்காக சேமிக்கணும் அப்படின்னு எங்கேயுமே நமக்கு மார்க்கம் சொல்லல. சில பேர் என்னது, உங்களுடைய ஆடு வளர்கிறது மாடு வளர்கிறதுன்னு என்னது, ஏதாவது மாட்டை காட்டி 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 காசை வசூல் பண்றது. மிகப்பெரிய கடந்த வருடங்களில் மிகப்பெரிய மோசடி இதன் பெயரிலே நடைபெற்றிருக்கிறது. இஸ்லாமிய சமூகத்திலே மாற்று மதத்தவர்கள் எள்ளி நகையாடக்கூடிய அளவுக்கு இந்த மோசடிகள் அரங்கேறி இருக்கிறது. அதனால இந்த செய்திகள் பதிவு செய்யப்பட வேண்டும். அதற்காக நான் இதை சொல்கின்றேன். இப்படி என்ன செய்யறது, உங்க மாடு உங்க ஆடுன்னு காட்டுறது. குர்பானி டைம்ல ஹஜ்ஜி பெருநாள் நெருக்கத்துல பண்ணைக்கு போனா ஆட்டையும் காணல மாட்டையும் காணல. ஏமாற்று வேலை. அப்படி ஒரு பண்ணையே அங்க இல்ல. பண்ணை நடத்தினவன் காசை அடிச்சுட்டு போயிட்டான். இதை பார்க்கிறோம். அதனால இதெல்லாம் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சரி, ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அடுத்த வாரம் என்ன செய்வோம், இதனுடைய தொடர் இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த ஆடு மாடு ஒட்டகம் இதுல பெண்ணினத்தையும் என்ன செய்யலாம், குர்பானி கொடுக்கலாம். நம்ம சமுதாயத்துல, நம்ம முஸ்லிம் சமூகத்துல பெண்ணினத்தை குர்பானி கொடுக்கிறதுல நிறைய மக்களுக்கு ஆட்டை அறுத்தா அந்த ஆட்டை அறுத்த கசாப்பு கடைக்காரன ஜமாத்துல இருந்தெல்லாம் தள்ளி வச்சிருக்கிறாங்க சில ஊர்கள்ல. நான் ரியலா சொல்றேன், ரீல் இல்ல ரியலா சொல்றேன். மக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சமூக அந்த ஜமாத்துல உள்ளவர்களுக்கு, அந்த ஜமாத்துல உள்ள ஆலிம்சாக்கு கூட என்ன இல்ல, அறிவில்லை இந்த விஷயத்துல. ஒருவர் பெண் ஆடை அறுத்து விட்டார், பசுவை அறுத்து விட்டார் என்பதற்காக ஊரை விட்டு ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த பிசினஸ் செய்யக்கூடியவங்கள, இறைச்சி பிசினஸ் செய்யக்கூடியவங்கள. இன்னும் சில பேர் ஆட்டை இருக்கிறதா, பசு அறுக்கலாமா, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அப்படிங்கிறாங்க. கோமாதா எங்கள் குலமாதா என்பது அவர்களுக்கு தான், நமக்கு கிடையாது. கோமாதா எங்கள் குலமாதா என்பது யாருக்கு, அவர்களுக்கு, நமக்கல்ல. அல்லாஹ் நமக்கு அதை என்ன செஞ்சிருக்கிறான், அதை நமக்கு உண்பதற்கு ஹலாலாக்கி இருக்கிறான். அதனால பெண்ணினத்தையும் என்ன செய்யலாம், குர்பானி கொடுக்கலாம். குர்பானி மட்டுமல்ல, அறுத்து பலியிடலாம், இறைச்சிக்காக பயன்படுத்தலாம். அதுல எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் நமக்கு தேவையில்லை. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர் அடுத்த வாரங்களிலே நாம் என்ன செய்வோம், அறிந்து கொள்வோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.